வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் குறித்தான ஒரு தகவல் காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சீஸ்ஃபயர் ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருது. சில மீடியேட்டர்ஸ் இதை நீட்டிப்பதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. யார் அந்த மீடியேட்டர்ஸ்ன்றது தெரியல. கல்ஃப் நாடுகளாக இருக்கலாம். அமெரிக்கா தான் இதை இனிஷியேட் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயரை நீட்டிக்க அமெரிக்கா முன் வரல அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கின்ற தகவல் கொடுத்துருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. முதலே பாகிஸ்தானில் தான் நடந்தது. 2வது சுற்றும் அங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு செய்தி என்ன பத்திரிகையில் கிடைத்ததுன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஈரானுக்கு போயிருக்கிறாரு. அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் தான் அவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாருன்றது ஒரு செய்தி இருக்குது. சிஎன்பிசி டிவி 18 என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே பேச்சுவார்த்தை நாளைக்கு நடைபெற இருக்குன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருன்ற தகவல் அமெரிக்காவில் நடைபெற இருக்கு. 33 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் வராங்கன்ற செய்தி சிஎன்பிசி டிவி 18 கொடுத்துருக்குறாங்க. ஆயில் விலை கீழே போயிருக்குங்க. ஒரு பேரலுக்கு $95 குறைவாக இப்போ இருக்குது. வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட்டில் 90.94 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரலுக்கு. அதே போல் பிரெண்ட் க்ரூட் $94.59 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் விலை கீழே போனதுக்கு காரணமே இந்த போர் சீஸ்ஃபயர் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேச்சுவார்த்தை மறுபடியும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி வந்துட்டுருக்கு. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆயில் விலை கீழே போனதற்கு. நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குங்க. 0.6% க்ரீனில் ஓப்பன் ஆனது. இன்ட்ராடேயில் 0.7% அதிகரித்தது. 11-11:30 மணி நேரத்தில் பார்க்கும்போது 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி 50. பொதுவாகவே உலக மார்க்கெட்ஸே இன்றைக்கி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா என்னென்னா, ஜப்பானுடைய நிக்காய் 2.4% அதிகரித்தது. சைனா ஹாங்காங் இண்டெக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சவுத் கொரியாவுடைய காஸ்பியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்குங்க. S&P 500 மற்றும் நாஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்குன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அமெரிக்கா ஈரான் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்குது. அதே போல் அந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவாக பார்க்கப்படுது. உலக மார்க்கெட்ஸே பொதுவாகவே க்ரீனில் தான் இருந்திருக்கு. ரஷ்யா மீதான அமெரிக்கா சாங்ஷன்ஸ் தொடர இருக்குன்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க முன்ன விலக்கு வழங்கியிருந்தாங்க. இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது சில நாட்களுக்கு அவங்க கால அவகாசம் கொடுத்துருந்துருக்காங்க. அது ஏப்ரல் 11ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்திருக்கு. அது நீட்டிக்க போகிறது இல்லைன்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா மீது மட்டுமல்ல, ஈரான் மீதும் அவங்க போட்டிருந்த சாங்ஷன்ஸ் தொடர இருக்குது. அதனால் ஈரான் கிட்டேருந்தும் என்ன வாங்குவது இப்போ கடினமாகும்ன்றதான் என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுடைய ட்ரேட் டெஃபிசிட் டேட்டா வெளியாகி இருக்கு. முழு நிதியாண்டு 2026 ட்ரேட் டெஃபிசிட் $119.3 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது அதிகரிச்சிருக்கு. இம்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது $979.4 பில்லியன். அது இயர் ஆன் இயர் 6.4% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்ஸ் இயர் ஆன் இயர் 4.2% அதிகரித்தது. மர்ச்சன்டைஸ் மட்டும் பார்க்கும்போது ஏற்றுமதியில் $441.78 பில்லியன் இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்ட்ராடேல இன்றைக்கி 10% அதிகரித்தது. புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க HDB ஃபினான்ஷியலுக்கு. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 900, புது டார்கெட் 845. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 720. இப்போ 700 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ். தேஜஸ் நெட்வொர்க்ஸும் நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. டாடா குரூப் நிறுவனம் இன்றைக்கி இன்ட்ராடேல 6% வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. அவங்களுடைய நஷ்டம் அதிகரித்ததுன்ற டேட்டா நம்ம பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய நஷ்டம் 211 கோடி ரூபாய் இந்த Q4. போன வருடம் இதே குவார்ட்டரில் 72 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ நஷ்டம் அதிகரிச்சிருக்கின்ற டேட்டா நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். தேஜஸ் நெட்வொர்க்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 6% விழுந்ததற்கு.
விப்ரோ இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே பைபேக் குறித்தான முடிவும் எடுக்க இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். ப்ளூம்பர்க் எதிர்பார்க்கக்கூடிய பைபேக்குடைய சைஸ் 16,000 கோடி ரூபாய் முதல் 18,500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம் அவங்க என்றாங்க. ப்ளூம்பர்க் எதிர்பார்க்குறாங்க. டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ளூம்பர்கில் சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து ₹10.56 அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ளூம்பர்க் கருதுறாங்க. சில வல்லுநர்கள் ₹4 தொடங்கியிருக்காங்க. சில பேர் ₹17 வரைக்கும் கொடுப்பாங்க விப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சராசரி தான் இந்த ₹10.56 நினைக்கிறாங்க. ஸோ ப்ளூம்பர்க் எதிர்பார்க்கிற டிவிடெண்ட் விப்ரோ கிட்ட இருந்து ₹10.56. பைபேக்கிற்கான சைஸ் எதிர்பார்ப்பது 16,000 கோடி ரூபாய் முதல் 18,500 கோடி ரூபாய் இடையே. மத்திய அரசு மொபைல் ஃபோன் உற்பத்திக்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் 2.0 அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 46,000 கோடி ரூபாய்க்கான திட்டமாக இது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்துச்சுன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். டிக்சன் டெக்னாலஜிஸுடைய ஒட்டுமொத்த வருவாயில் கிட்டத்தட்ட 80% மொபைல் ஃபோன் உற்பத்தியிலிருந்து தான் வருதுன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு மெக்வேரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 2,350. இப்போ 1,880 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட். அரபிந்தோ ஃபார்மாக்கு மெக்வேரி தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,050. இப்போ 1,375 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அரபிந்தோ ஃபார்மா. எலக்ட்ரானிக் செக்டர் சம்பந்தமான சில டேட்டாவை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. முழு நிதியாண்டு 2026 எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதி இந்தியா செய்திருப்பது $116.17 பில்லியன், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி செய்திருப்பது $48 பில்லியன், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ஐடிசி குறித்தான ஒரு தகவல் ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு சான்றிதழ் ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் FSA 3.0 சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் முதல் கம்பெனி இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்னு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் அவங்களுடைய குளோபல் கஸ்டமர்ஸ் இடையே அவங்களுடைய நம்பகத்தன்மையை அதிகரிக்கும்ன்றதான் எதிர்பார்ப்பு. அவங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா நெல் மற்றும் கோதுமைக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஐடிசிக்கு. இந்த FSA 3.0 கொண்டு வந்ததே ஏப்ரல் 2021 தான். இப்போ ஐடிசி இந்தியாவில் முதல் கம்பெனி அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பாசார் ஸ்டைல் ரீட்டெயில் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடச்சிருக்கு. எப்போ நடந்த விபத்துனா 2024 மே மாதத்தில் வெஸ்ட் பெங்கால் வேர் ஹவுஸில் நடந்த விபத்து, தீ விபத்துன்னு நினைக்கிறேங்க. அதற்கான இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் இப்போ தான் நடந்திருக்கு. 23 கோடி ரூபாய். பாசார் ரீட்டெயில் அப்போ சொல்லியிருந்த இழப்பு வந்து கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய், மணிக்கும் 51 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் 23 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க போல தெரியுதுங்க. அதோடைய பேமெண்ட் விரைவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பாசார் ஸ்டைல் ரீட்டெயில். ட்ரெண்ட் நிறுவனத்திற்கு HSBC தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 5,300, புது டார்கெட் 4,800. இப்போ 4,044 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் நிறுவனம். நுவோகோ விஸ்தாஸ்க்கு HSBC தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 420. இப்போ 310 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நுவோகோ விஸ்தாஸ். EID பேரி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மற்றும் பிஸ்னஸ் ஹெட்டான பாலாஜி பிரகாஷ் ராஜினாமா செய்திருக்கிறாரு. டாபர் நிறுவனத்திற்கு UBS ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. செல்லிருந்து நியூட்ரலாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 490 ரூபாய். இப்போ 435 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாபர் நிறுவனம். ரூபிகான் ரிசர்ச் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அரினா லைஃப் சயின்சஸில் 85% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. 176 கோடி ரூபாய்க்கு வாங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரூபிகான் ரிசர்ச். இண்டிகியூப் ஸ்பேசஸ் இன்றைக்கி இன்டாடியில் கலக்கியிருக்கிறாங்க. 20% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. 52 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்தது சொல்லலைங்க. ஜாப்பனீஸ் நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. பெங்களூரில் இது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் டீல்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டிகியூப் ஸ்பேசஸ். ரெயில்டெல் கார்பரேஷன் இன்ட்ராடேயில் 5% அதிகரித்தது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறாங்க ரெயில்டெல் கார்பரேஷன். அவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டிவிஷனல் கமிஷனர் கொன்கன் டிவிஷன் கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ரெயில்டெல் நிறுவனத்திற்கு. சிட்டி யூனியன் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. புதிதாக 3 கிளைகளை திறந்திருக்கிறாங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில். இதெல்லாம் சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 959 கிளைகள் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது. சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் கலக்கி இருக்கிறாங்க. 16% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மும்பையில் ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க. அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அமைக்க இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வழியாக கம்பெனிக்கு 100 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வாங்கின நிலத்துடைய ஒட்டுமொத்த அக்விசிஷன் காஸ்ட் 18 கோடி ரூபாய். இதே போல் ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம், காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். பிரிகேட் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க, ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில்.
பெங்களூருல அமைக்கிறாங்க. அது வழியாக 7,500 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க காலையில விடியல். மணிக்கும் 7,200 கோடி ரூபாய். இன்னைக்கு இன்ட்ராடேல அதற்கான ரியாக்ஷனா 6% அதிகரித்தது. ஆனா பொதுவாவே இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருந்தது காலையில. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரீஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்காங்க. 1540 இப்போ 1220 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரீஸ். ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 815 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் ஆப்கோ இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. லக்ஷயா பவர்டெக் இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அதிகரித்தது. கம்பெனிக்கு வேதாந்தா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 642 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில். குவாட்ரன் ஃபியூச்சர் டெக் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கவச் சம்பந்தமான கான்ட்ராக்ட் பட்டியாலா லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து 20 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.